கனவா மீன் கழுவுறது எப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ரொம்பவே ஈஸிங்க. அதோட அந்த தலைப்பக்கத்தை எடுத்து தனியாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு நாக்கு மாதிரி ஒரு போர்ஷன் இருக்கும், நீளமாக கண்ணாடி மாதிரி. அதை அப்படியே உருவி எடுத்துட்டோன்னா ரொம்ப ஈஸியாக அது வந்துடும். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா அதோட குடல் கொஞ்சம் வேஸ்ட்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ அதையுமே நீங்கள் எடுத்துட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சுற்றி அதில் வந்து ஸ்கின் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பர்பிள் கலரில் அதையும் எடுக்கணும். அதை வந்து இப்படி கை வச்சு லைட்டாக நம்ம வந்து தேய்ச்சி விட்டாலே அது வந்து வந்துடும். அதையும் நீங்கள் ஈஸியாகவே எடுத்து விட்டுடலாம். சம்டைம்ஸ் இந்த கனவால் பிளாக் கலரில், அதாவது அது ஹெட் போர்ஷன் பக்கத்தில் இருக்கும், அந்த கருப்பு கலரில் ஒரு லிக்யூடு மாதிரி வரும். அது கூட நம்ம கை கொஞ்சம் அழுத்தி பட்டுட்டோன்னா அது வரும். அதுவும் பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இல்லை. இவன் நான் எடுத்த இந்த கனவாயில் அது வரல. ஆனால் நம்ம வேறு கனவாய் எடுக்கும்போது வரும். நிறைய கனவாயில் அது இருக்கும். ஸோ அது வரும். அதையும் அது வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போதே போயிடும் தண்ணியில். அதுக்கப்புறம் சுற்றி எல்லாமே அந்த கலர் கலராக இருக்க அந்த தோல் எல்லாமே எடுத்துருங்க. அப்போ தான் கனவா ரொம்ப நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பில் அதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னா ஸ்கொயர் ஷேப்பில், ஆர் நமக்கு சர்க்கிள் ஷேப்பில் வேணும்னா அந்த ஷேப்பில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, கனவா க்ளீனிங் முடிஞ்சது. இதே மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி க்ளீன் பண்ணணும். அப்புறம் வாஷ் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அந்த கருப்பு கலரில் வரக்கூடிய லிக்யூடும் வரும் நம்ம கழுவும் போது. சில கணவாயில் வரும், சில கணவாயில் வராது. அதை கூட நீங்கள் வந்து தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க, இதே ப்ராசஸில் கழுவிட்டுனா அதுவுமே நீட்டாக எடுத்துடலாம். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பார்த்துக்கோங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்